ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூசன் சார் சேனல். குவைத்தி இந்திய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் போக்குவரத்து விதிமீறல் செய்பவர்களுக்கு கடும் அபராதம் விதிக்க போக்குவரத்து துறை தயாராகி வருகிறது. குவைத்தில் புதிய சாலை போக்குவரத்து சட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்றும் மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்துறை அமைச்சகத்தின் சம்பந்தப்பட்ட மூத்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி உள்ளூர் நாளிதழ் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை தடுக்கவும், கடுமையான விதிமீறல்கள் குறைக்கவும், போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் புதிய போக்குவரத்து சட்டம் பல திருத்தங்களையும் கடுமையான அபராதங்களையும் அறிமுகப்படுத்தியது. புதிய போக்குவரத்து சட்டத்தின்படி வாகனம் ஓட்டும் போது போன் பயன்படுத்துவோருக்கு 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 300 தினார் அபராதம் விதிக்கப்படும். பழுதடைந்த வாகனத்தை ஓட்டி உயிருக்கு ஆபத்து விளைப்பவர்களுக்கும் இதே தண்டனைதான். வரைவு சட்டத்தின்படி பிரதான சாலைகள் மற்றும் உள் சாலைகளில் வேக வரம்பை மீறுபவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை அல்லது 500 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். சட்டத்தை மீறி வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு 2 மாதங்கள் வரை சிறை அல்லது 200 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். அதேபோல் மது அருந்திவிட்டு கார் ஓட்டினால் 1 ஆண்டு முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 முதல் 3000 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ காரிலிருந்து வெளியே பார்க்க அனுமதிக்கப்பவர்களுக்கு 75 தினார் அபராதம். அதேபோல் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை முன் இருக்கையில் உட்கார வைத்தால் 100 முதல் 200 தினார் அபராதம், கொடுக்காமல் போனால் 250 முதல் 500 தினார் அபராதம். ஆம்புலன்ஸ், போலீஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு வழி சிவப்பு சமயங்களில் வாகனம் ஓட்டினால் 3 மாதங்கள் அபராதம் அல்லது 200 முதல் 500 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். பயோமெட்ரிக் கைரேகை தொழில்நுட்ப துறையில் வேகமாக முன்னேறி வருகிறது. இந்த முன்னேற்றம் இரட்டை தேசத்தின் அனைத்து நிகழ்வுகளை அம்பலப்படுத்தும், எந்த சந்தேகத்தையும் நிச்சயமாக நீக்கும் என்று அல்டாய்க்கு ஒரு சிறப்பு ஆதாரம் வெளிப்படுத்தியது. பெயர்களை கொண்ட முந்தைய கையாளுதல்கள் அடிக்கடி தொடர்ந்து சந்தேகத்தை உருவாக்கியது என்ற ஆதாரம் வலியுறுத்தியது. இருப்பினும் புதிய பயோமெட்ரிக் முறையால் குவைத் மற்றும் பிற வளைகுடா நாடுகளுக்கு இடையே தனிநபர்களின் முழு பெயர்கள் வேறுபட்டாலும் கைரேகை தரவுகள் உண்மையை வெளிப்படுத்தும், ஏனெனில் கைரேகைகள் தவறாது. பயோமெட்ரிக் கைரேகையை நடைமுறைப்படுத்துவது இரட்டை தேசிய கோப்பை மூடுவதற்கும் எல்லைகளுக்கு அப்பால் வெவ்வேறு அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை பயன்படுத்தும் நபர்களை அடையாளம் காண்பதற்கும் உதவும். வளைகுடா பிராந்தியத்தின் சமூக, பொருளாதார மற்றும் நிதி தாக்கங்கள் காரணமாக இந்த பிரச்சனை ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குவைத்தில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களின் எதிர்காலம் குறித்து அந்த சட்டம் சந்தேகத்திற்கு இடமில்லாதது என்று ஆதாரம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. மற்றொரு நாட்டினை கொண்ட தனிநபர்கள் குவைத் குடியுரிமை உடனடியாக ரத்து செய்யப்படுவார்கள். எந்த நாட்டினரை தக்க வைக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியக்கூறு பற்றி கேட்பது. அத்தகைய தேர்வுகள் விதிவிலக்கானவை என்றும் விதிவிலக்கு இல்லாமல் குவைத் தேசியத்தை திரும்ப பெறுவதை கட்டாயப்படுத்தும் சட்டத்துடன் இணங்கவில்லை என்றும் ஆதாரம் வெளிப்படுத்தியுள்ளது. குவைத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பயோமெட்ரிக் இணைப்பு செயல்முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டு முடிவடையும் தருவாயில் உள்ளது என்றும் அந்த ஆதாரம் குறிப்பிட்டுள்ளது. குவைத் தனது குடிமக்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகையை வெற்றிகரமாக முடித்ததை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு உள்துறை அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவாகும். தவறான பெயர்களை உள்ளடக்கிய குடியுரிமை மோசடி வழக்குகளை எடுத்துரைத்த ஆதாரம் இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் புகார்களை பொறுத்தது என்று கூறியது. புகார் அளிக்கப்பட்டவுடன் அதிகாரிகள் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். இது தேசியத்தை இழக்க வழிவகுக்கும் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். சாத்தியமான நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பெயர்களின் ஆய்வு பற்றி கேட்கப்பட்ட போது எதிர்கால நிகழ்வுகளை ஊக்கப்படுத்துவதை ஆதாரம் தெரிவித்தது. இது தொடர்பான செய்திகள் சட்டவிரோத குடியிருப்பாளர்களின் நிலைமைகளை நிவர்த்தி செய்வதற்கான மத்திய அமைப்பின் இயக்குநர்கள் குழு சமீபத்தில் கூடியது. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சலே அல் படாலா, தூதர் ஷேக் ஜர்ரா அல் ஜாஃபர், லெப்டினன்ட் ஜெனரல் பைட் பந்தர் சலேம் அல் முசைன் போன்ற முக்கிய அதிகாரிகள் இருந்தனர் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சலேம் அல் நவாப் அல் அஹமது அல் சபா அவர்கள் பல வளர்ந்து வரும் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து முடிவுகளை எடுத்தார். சமீபத்தில் குவைத் விமான நிலையத்தில் தனது உயர் அதிகாரியான கர்னலை மிரட்டும் வகையில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட அதிகாரியை எகிப்து குவைத்திடம் ஒப்படைத்தது. விமான நிலையத்தில் முதல் லெப்டினன்ட் ஒருவர் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக கர்னலுடன் நிர்வாக நெறிமுறைகளை மீறி தகராறில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து விமான நிலையத்தின் நிர்வாக கட்டிடங்களில் லெப்டினன்ட் கர்னலை எதிர்கொண்டார். சம்பவ இடத்திலிருந்து தப்பி செல்வதற்கு முன் வானத்தை நோக்கி 2 துப்பாக்கி சூடுகளை செய்தார். கர்னல் இந்த சம்பவத்தை விமான நிலைய காவல் நிலையத்திற்கு உடனடியாக புகார் அளித்தார். ஆரம்பத்தில் ஒரு தவறான செயலாக பதிவு செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் சாத்தியமான குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணை செய்தார். அதிகாரியை கைது செய்யுமாறு புலனாய்வாளர் உத்தரவிட்டதை தொடர்ந்து
அவர் தடை செய்யப்பட்ட நபர்களின் பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு முன்பு குவைத்தில் இருந்து விமான நிலையம் வழியாக எகிப்துக்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. விமான நிலைய புலனாய்வு பிரிவு தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக தடவியல் பரிசோதனைக்காக காலி கேட்ரிட்ஜ் உரைகளை அனுப்பியுள்ளது. சல்மியா காவல் நிலையத்தில் போக்குவரத்து அதிகாரி மற்றும் 2 காவலர்களை தாக்கியதற்காக வெளிநாட்டவர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டதாக அல் அன்பான் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சல்மியாவில் நியமிக்கப்பட்ட ஒரு போக்குவரத்து அதிகாரி போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டதால் வெளிநாட்டவருக்கு செல்லுபடி சமிக்ஞை செய்ததாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. எனினும் அந்த அதிகாரி அத்துமீறல் மேற்கோள் வழங்குவதற்காக வெளிநாட்டினரை அறிவிய போது அவரை தாக்கியதால் அவர் ஆச்சரியமடைந்தார். வெளிநாட்டவர் சல்மியா காவல் நிலையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். அங்கு அவர் பணியில் இருந்த 2 பாதுகாவலர்களையும் தாக்கினார். வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முடியும் வரை வெளிநாட்டவரை மத்திய சிறைக்கு அனுப்ப விசாரணை அதிகாரி உத்தரவிட்டார். மே 26 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 30 நாட்களுக்குள் ஆதார ஆவணங்களை அளித்து சுமார் 5500 நபர்கள் தங்களுடைய குடியிருப்பு முகவர்களை புதுப்பிக்குமாறு சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டின் உரிமையாளரின் ஒப்புதல் அல்லது கட்டிடம் இடிக்கப்பட்டதால் 5501 பேரின் குடியிருப்பு முகவரிகளை ரத்து செய்வதாக ஆணையம் அறிவித்தது. இந்த நபர்கள் தாங்கள் புதிய முகவரியை 30 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அல்லது 1982 ஆண்டில் சட்ட எண் 32 பிரிவு 33 கீழ் அபராதத்தை எதிர்கொள்ள வேண்டும். இது ஒரு நபருக்கு 100 தினார் வரை அபராதம் விதிக்கிறது. டைரக்டர் ஜெனரல் மன்சூர் அல் மிசான் குடியிருப்பு முகவரியை மாற்றினால் சிவில் கார்டு செல்லாது என்று விளக்கினார். பாதிக்கப்பட்ட நபர்கள் வாடகை ஒப்பந்தம், வாடகை ரசீது மற்றும் தரவை சரிபார்க்கும் வீட்டு உரிமையாளரின் அறிக்கையை சமர்ப்பிப்பதன் மூலம் தங்கள் அட்டை தரவை புதுப்பிக்க அதிகாரத்தின் தலைமையகம் அல்லது கிளைகளுக்கு செல்ல வேண்டும். காப்புதாரர் சொத்து வைத்திருத்தல் அவர்கள் புதிய சொத்து ஆவணத்தை கொண்டு வர வேண்டும். இந்த செயல்முறையை நேரில் பார்வையிடாமல் சஹில் விண்ணப்பம் மூலமாகவும் முடிக்க முடியும் என்று அல் மிசான் குறிப்பிட்டார். முகவரி நீக்கப்பட்டதை ஆணையம் கண்டறிந்தார். சஹேல் மூலம் ஒரு குறுஞ்செய்தி எச்சரிக்கை அனுப்பப்படும். தனிநபர் பதிலளிக்கவில்லை என்றால் குவைத் மொபைல் ஐடி பயன்பாட்டிலிருந்து அவர்கள் சிவில் ஐடி கார்டு இடைநிறுத்தப்பட்டு ரத்து செய்யப்படும். இருப்பினும் தரவு சஹேல் செயலியில் இருக்கும். கூடுதலாக அவர்களின் பெயர் அரசாங்க அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் குவைத் எலியும் வெளியிடப்படும். மேலும் இணங்க தவறினால் நீதித்துறை பரிந்துரை செய்யப்படும். அல் முத்தேன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை சிவில் கார்டுகளின் செல்லுபடியை சரிபார்க்க வேண்டும் என்று அல்லது சஹில் அல்லது குவைத் மொபைல் ஐடியில் அதன் நிலையை உறுதிப்படுத்தாமல் பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களுக்கு காத்தில் ஆப்டிக்கல் படத்தை மட்டும் நம்ப வேண்டாம் என்று வலியுறுத்தினார். தாத்தல் அப்துல்லா பகுதியில் தொடர்ந்து கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது. இது வசிக்கும் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இடையூறுகள் இருந்த போதிலும் உள்ளூர் காவல் நிலையம், வட்டாட்சியர் அல்லது போக்குவரத்து ரோந்துகளில் இருந்து தலையீடு இல்லாதது குறிப்பிடத்தக்கது. இந்த அமலாக்கம் இல்லாதது அதிகாரிகளின் செயலற்ற தன்மையின் பின்னணியில் உள்ள காரணங்களை கேள்விக்குள்ளாக்குகிறது மற்றும் ஒழுங்கை மீட்டெடுக்க மற்றும் சிக்கலை திறம்பட தீர்க்க உடனடி நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. டாக்டர் நீரிழிவு நிறுவனத்தின் புகழ்பெற்ற ஆராய்ச்சி கூடங்களில் உள்ள உயிர் வேதியியல் மற்றும் கூலக்கூறு உயிரியல் துறையின் புகழ்பெற்ற அறிவியல் ஆராய்ச்சியாளரான டாக்டர் அன்வர் ரமதான் முகமது மதிப்பிற்குரிய நிறுவனத்தின் ஆராய்ச்சி முயற்சியில் சமீபத்திய முன்னேற்றங்களை வெளிப்படுத்தினார். அறிவியல் முன்னேற்றத்திற்கான குவைத் அறக்கட்டளையின் அனுசரணையில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் அல் ஜரீதா அறிக்கையின்படி புரோட்டீன் கட்டமைப்புகளின் புரிதலை மேம்படுத்துவதற்கும் மருந்து கண்டுபிடிப்புகளை எளிதாக்குவதற்கும் செய்கை நுண்ணறிவு முறைகளை மேம்படுத்துவதில் இறங்கியுள்ளது. டாக்டர் அன்வர் மிகவும் திறமையான அறிஞர். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் உயிர் வேதியியல் மற்றும் கட்டமைப்பு உடலியல் முனைவர் பட்டம் பெற்றவர். அவரது அறிவார்ந்த பங்களிப்புக்காக ஏராளமான பட்டங்கள் மற்றும் கௌரவங்களை பெற்றுள்ளார். மதிப்பிற்குரிய டாஸ்மன் நிறுவனத்தை சேர்வதற்கு முன்பு நியூசிலாந்தின் ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். டாக்டர் அன்வர் தனது கருத்துக்களின் மரபியல் மற்றும் உயிர் வேதியியல் உட்பட பல்வேறு ஆராய்ச்சி துறைகளில் ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி அவரது பணியின் இடைநிலை தன்மையை அடிக்கோடிட்டு காட்டினார். குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தில் குறிப்பிட்ட மரபு புரதங்களின் முக்கிய பங்கை, குறிப்பாக KLF15 மற்றும் வகை 2 நீரிழிவு நோயின் வெளிப்பாடுகளுக்கு அதன் பொருத்தத்தை தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய ஆராய்ச்சி முயற்சியை அவர் வெளிச்சம் போட்டு காட்டினார். அதிநவீன கணினி அமைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் இன்ஸ்டிடியூட் ஆவணங்கள் மரபணு புரதங்கள் மற்றும் வகை 2 நீரிழிவு நோயின் தொடக்கத்திற்கு இடையிலான சிக்கலான தொடர்புகளை அவிழ்த்து நாவல் சிகிச்சை
கலவைகள் மற்றும் நீரிழிவு மேலாண்மைக்கான மருந்துகளை உருவாக்க அர்ப்பணித்துள்ளன. முடிவில் டாக்டர் அன்வர் நீரிழிவு சிகிச்சை மற்றும் நோயாளி பராமரிப்பு ஆகியவற்றின் முன்னேற்றங்களின் புதிய சாதத்தை முன்வைத்து நிறுவனத்தின் அதிநவீன ஆராய்ச்சி முயற்சிகளின் மாற்றத்தக்க தாக்கம் குறித்து நம்பிக்கை தெரிவித்தார். நீரிழிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்கள் பற்றிய மேம்பட்ட ஆராய்ச்சியை வளர்ப்பதில் ஜாஸ்மின் நீரிழிவு நிறுவனத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். நாட்டில் அறிவியல் முன்னேற்றம் மற்றும் கண்டுபிடிப்புகளை உந்துவதில் அறிவியல் முன்னேற்றத்திற்காக குவைத் அறக்கட்டளை வழங்கி விலை மதிப்பற்ற ஆதரவை அடிக்கோடிட்டு காட்டினார். குவைத் அல்லாதவர்களுக்கு கடன் வழங்குவதில் ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக கடுமையான வரம்புகளுக்கு பிறகு குவைத்தில் உள்ள முக்கிய வங்கிகள் தங்கள் அணுகுமுறையை சரி செய்ய தொடங்கியுள்ளன. இது 2023 முதல் தனிநபர் நிதியுதவியின் மந்த நிலைக்கு மத்தியில் கடன் வளர்ச்சியை தூண்டுவதை நோக்கமாக கொண்ட கொள்கையில் மாற்றத்தை குறிக்கிறது. குடியிருப்பாளர்களுக்கான நிதியுதவி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்த பெரிய நிறுவனங்கள் உள்நாட்டில் தொடர்பு கொண்டதாக வங்கி ஆதாரங்களில் இருந்து அல்ராய் அறிந்து கொண்டார். இது கோவிட்-19 தொற்று நோய்களின் போது விதிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த மாற்றம் தடைகள் இல்லாமல் இல்லை. புதிய கடன் வழங்குதல் போக்கு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருப்பதாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. குறைந்தபட்ச 10 வருடம் சேவை, இறுதி போனஸ் மற்றும் ஒரு புகழ்பெற்ற நிதி ரீதியான நிலையான நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சமீபத்திய வழிகாட்டுதலின்படி 250 தினார்களில் தொடங்கி சம்பளம் பெறும் குவைத் அல்லாத அரசு ஊழியர்கள் கடனுக்கு தகுதியுடையவர்கள். அதே சமயம் தனியார் துறையில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 500 தினார்களை பெற வேண்டும். அனைத்து சூழ்நிலைகளிலும் இயல்பு நிலை அபாயங்கள் குறித்து வங்கி நிறுவனங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதால் விவகரிக்கப்பட்ட இறுதி சேவை வெகுமதிகள் போன்ற கூடுதல் நன்மைகள் தேவை. கடன் வாங்குவதற்கான தகுதியான தொழில்களில் நீதிபதிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற பாரம்பரிய பாத்திரங்களும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள், கட்டுமான மேற்பாளையர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்ற புதிய பிரிவுகளும் அடங்கும். அளவுகோல்களை சந்திக்கும் வாடிக்கையாளர்கள் வேலை நீர்த்தன்மை மற்றும் தரத்தின் அடிப்படையில் மாறுபடும் ரிவார்டின் மதிப்பை கூடுதல் விளிம்புடன் நிதியுதவி பெற உரிமை உண்டு. இருப்பினும் மத்திய வங்கியின் விதிமுறைகளுக்கு இணங்க கடன்கள் 75,000 தினார்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. தவணை வரம்புகள் சம்பளம், சேவையின் இறுதி பலன்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள வைப்பு தொகைகள் உட்பட கடனளிப்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றன. வங்கிக் கொள்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் குவைத் அல்லாத வாடிக்கையாளர்களுக்காக போட்டியிடும் முக்கிய வங்கிகள், நடுத்தர மற்றும் சிறிய வங்கிகளாக முதன்மையாக சேவையாற்றப்பட்டதால் இத்துறையில் போட்டியை அதிகரித்தது. சவாலான பொருளாதார நிலப்பரப்பின் மத்தியில் கடன் பெறக்கூடிய கடன் வாங்குபவர்களை ஈர்ப்பதற்கான பரந்த உற்பத்தியை இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. வங்கிகள் கடன் வழங்குவதில் ஒரு பழமை வாய்ந்த அணுகுமுறையை பராமரிக்கும் அதே வேளையில் இடர் மேலாண்மை கவலைகளை மேற்கோள் காட்டி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான முடிவு வளர்ச்சி அபிலாசைகளுடன் விவேகத்தை சமநிலைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. குவைத் மயமாக்கல் முன்முயற்சிகளுக்கு உட்பட்டு அரசாங்க வேலைகளுக்கு நிதியளிப்பதில் வங்கிகள் எச்சரிக்கையாக இருக்கின்றன. கடன் வாங்குவதற்கான தகுதியிலிருந்து சில பாத்திரங்கள் விளக்கப்பட்டுள்ளன. குவைத் வங்கிகள் ஒழுங்குமுறை சேவைகள் மற்றும் போட்டி அழுத்தங்களை வங்கித்துறையில் நிலையான வளர்ச்சிக்கு வழிநடத்துவதால் வெளிநாட்டிற்கு கடன் வழங்குவதற்கான வளர்ந்து வரும் நிலப்பரப்பு சந்தை இயக்கவியலுக்கு ஒரு மூலோபாய பதிலை பிரதிபலிக்கிறது. குவைத்தில் எடுக்கப்படும் பயோமெட்ரிக் பெற ஜிசிசி நாடுகளுடன் இணைப்பு, உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினர் உட்பட நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கு கிடைக்கும் பயோமெட்ரிக் தரவுகளை மற்ற ஜிசிசி நாடுகளுடன் இணைக்கும் திட்டத்தை குவைத் ஏற்கனவே தொடங்கியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மேற்கோள் காட்டி உள்ளூர் நாளிதழ் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவுடன் இணைக்கும் செயல்முறை முடிந்தது. பயோமெட்ரிக் தேர்தல்கள் துல்லியமாக இருப்பதால் ஒரு நாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்ற ஜிசிசி நாடுகளுக்கு தப்பி செல்வது இந்த இணைப்பு முற்றிலும் நீக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜிசிசி நாடுகளில் ஒரே நேரத்தில் குடியுரிமை பெற்றவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது அத்தகைய நபர்களை கண்டறிந்து இரட்டை குடியுரிமை பெறும் போக்கை நிறுத்த உதவும். இதற்கிடையில் குவைத்தில் குடியுரிமையை தீர்க்கும் ஒருவர் வேறொரு ஜிசிசி நாட்டில் குடியுரிமை கண்டறியப்பட்டால் அவரது குடியுரிமை ரத்து செய்யப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குடிமக்களின் பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிப்பதன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார துறைகளில் ஓரளவு பாதுகாப்பை வழங்க வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் கருதுகின்றனர். ஜூன் 1, 2024க்குள் அனைவரும் செயல்முறையை முடிக்க வேண்டும். இருந்தாலும் ஆயிரக்கணக்கானோர் இன்னும் செயல்முறையை முடிக்காததால் குடிமக்களுக்கான காலக்கெடுவை செப்டம்பர் 30 வரை அதிகாரிகள் நீட்டித்துள்ளனர். மேலும் வெளிநாட்டவர்களுக்கான காலக்கெடு டிசம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் தகவல் அறியாத வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு அனுமதி, வாகனப்பதிவு, ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் மற்றும் பிற பிரதேசங்கள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நலத்துடன் இனிய பயணம் செய்தோட அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.